இந்த உலகத்துல உங்கள சுத்தி நடக்கிற எல்லாமே உங்களுக்கு அகெயின்ஸ்டா போயிட்டு இருக்கா? நீங்க செய்ற ஒவ்வொரு காரியம் கூட சக்சஸ் ஆகலையா? கவலையே படாதீங்க. அப்பதான் யூ ஹேவ் டு புஷ் ஹார்டர். இது ஸ்மால் ஸ்டோரிஸ் பிக் இன்சைட் சீரிஸ். இன்னைக்கான இன்ஸ்பிரேஷன் பார்க்கலாமா? ஜே.கே. ரவுலிங் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹாரி பாட்டர் எழுதின ஆத்தர். அவங்க பட்ட கஷ்டம் எண்ணில் அடங்காதது. அவங்க ஒரு சிங்கிள் மதர். அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்தோன்னே ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு. சிங்கிள் மதரா இருந்து பயங்கர டிப்ரெஷன், காசு இல்ல. கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பிறந்த குழந்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்க நேரத்துல மட்டும்தான் அவங்களால கதை எழுத முடியும். காசுக்கே வழி இல்லாத நேரத்துல கூட அவங்க கதை எழுதுறத விட்டதே கிடையாது. அவங்க ஒரு புக் எழுதிட்டாங்க, கொண்டு போய் பப்ளிஷர் கிட்ட காமிக்கிறாங்க. எல்லாமே ரிஜெக்ட் பண்றாங்க. ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 12 பப்ளிஷர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. 13ஆவதா ஒரு சின்ன பப்ளிஷர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நான் பப்ளிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நீங்க செய்யற வேலையை விட்டுறாதீங்க இதை நம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத நேரத்துல தான் அவங்க அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணி ஒரு புக் மூலியமா பில்லியனர் ஆன ஒரு ஆத்தர் அப்படின்னா நம்ம ஜே.கே. ரவுலிங் மட்டும்தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டோட்டல் உலகமே உங்களுக்கு அகெயின்ஸ்டா நிற்கும் போதுதான் நீங்க உங்களோட முயற்சியை கைவிடாம அதிகமா நீங்க உழைக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்பைரிங்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.